அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 10, 2025, வைகாசி 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். முன்னேற்றம் என்பது செல்வத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, அறிவு, ஆற்றல், அன்பு, பண்பு, ஆன்மீகம் முதலியவற்றில் முன்னேற்றம் அடைவதுதான் சரியான உண்மையான முன்னேற்றம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அம்மா அனுப்பி வைத்த அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த குறிப்பு ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அவனோட வாழ்க்கையில யாரை வேணாலும் பார்க்காம இருக்கலாம், ஆனா கண்ணாடியை பார்க்காம இருந்திருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே கண்ணாடி பார்க்குறவங்க தான். அந்த கண்ணாடி நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கைக்கான 3 விஷயங்கள் அது நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இப்போ என்ன அந்த 3 விஷயங்கள்னா, முதல் விஷயம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். நம்மளுடைய முகத்திலேயோ அல்லது நம்ம போட்டிருக்கக்கூடிய உடையிலையோ ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது அப்படியே காட்டிடும். அதை கூட்டியோ குறைச்சோ காட்டுறதில்லை. அதை அந்த கண்ணாடிக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கணவன்கிட்டையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய மனைவிக்கிட்டையா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கிட்ட, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய யார்கிட்டையா இருந்தாலும் ஒரு குறையை அல்லது பிழையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அது பிழையோ எந்த அளவுக்கு அது குறையோ அந்த அளவுக்கு மட்டும் அதை சுட்டி காட்டுங்க. அதை கூட்டியோ குறைச்சோ அவங்க மனசு புண்படும்படி அதை அதிகப்படுத்தி பேசாதீங்க. அதை நம்ம கண்ணாடிக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். 2வது விஷயம் என்னென்னா, நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், நின்ன உடனே அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கையோ குறையவோ காட்டுது. அந்த கண்ணாடி விட்டு நம்ம நகர்ந்து போயிட்டோன்னு வைங்களேன், அது பேசாமல் இருந்துடும், அது மௌனமாயிடும். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இல்லாதப்போ அல்லது ஒருவர் இல்லாத பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்த குறையவோ அல்லது அவங்க கிட்ட பார்த்த மிஸ்டேக்ஸை அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அது ரொம்ப மோசமான குணங்கள்.
அது எப்படி கண்ணாடி நம்ம அதை விட்டு நகர்ந்த உடனே அதை பற்றி பேசுறது இல்லையோ, அந்த மாதிரி ஒருவர் இல்லாத சமயத்தில் அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது. 3வது விஷயம் என்னென்னா, ஒருத்தர் இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போது அது நம்மளை எப்படி இருக்கிறோமோ அதை காட்டுது. அது நம்மளை அழுக்காக காட்டுது. நாம் அழுக்காக இருக்கனால தான் அது அழுக்காக காட்டுது. அது நம்மளை அழுக்காக காட்டுது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடியை நம்ம உடைக்கிறோமா அல்லது அதை நம்ம ஏதாவது செய்கிறோமா? அது நம்ம எப்படி இருக்கோமோ அதை காட்டுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்ககிட்ட இந்த குறை இருக்குங்க, அதை திருத்திக்கங்க, நீங்கள் செய்கிறது சரியில்லைங்க அப்படின்னு நம் மீது சில விமர்சனங்களை வைக்கிற பொழுது, அப்படியாங்க நான் திருத்திக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கணும். அவன் யார் என்னை குறை சொல்கிறதுக்கு, அவன் யார் என்னை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. அதோட சரிங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம விலகி போயிடணும். இப்போ இந்த 3 விஷயம் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். யாரும் இல்லாத சமயத்தில் அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. கூட்டியோ குறைச்சோ ஒருவரை பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பற்றி தவறாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட நம்ம சண்டை வளர்க்கக்கூடாது. நன்றி. இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான இந்த அற்புத குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இப்போது நம்ம கேட்ட அந்த குறிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் நம்ம எவ்வாறாக பார்க்கிறது காட்டுகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எங்கிருந்து அப்படின்னா, நாம் முகம் பார்க்கக்கூடிய முகக்கண்ணாடியின் வாயிலாக. அதிலிருந்து ஒரு 3 விஷயத்தை இன்றைக்கி அந்த சகோதரி கற்றுக் கொடுத்தார்கள். 3 விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டாங்க. முதலாவதாக, கூடவோ குறையவோ நாம் எதையும் சொல்லக்கூடாது. எது சரியோ அதைத்தான் நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். 2வதாக, பிறர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றிய குறையை பேசக்கூடாது. 3வதாக, பிறர் நம் மீது குறை சொன்னால் நாம் கோபப்படக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் முகக்கண்ணாடியின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அழகாக எடுத்து சொன்னாங்க. முதலாவதாக, நம்ம கண்ணாடி இருக்கிறது முகக்கண்ணாடி, இன்றைக்கி ஆள் உயர கண்ணாடியாக நம்ம வைத்திருக்கிறோம். நான் டைகர் கிளப்பில் உள்ளக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் சொல்லுவேன், எப்பொழுதுமே ஆள் உயர கண்ணாடி அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி ஏன், என்ன, எதற்கு அப்படிங்கிறத இந்த வாரத்தில் ஒரு நாள் விளக்கமாக சொல்கிறேன். ஆள் உயர கண்ணாடி நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். கூடுமானவரை நீங்கள் பணிபுரியக்கூடிய உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கலாம், அல்லது இப்போ இன்றைக்கெலாம் சன்கிளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க, கூலிங் கிளாஸ்ன்னு மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடிகளில் நீங்கள் உங்களுடைய ஆள் உயரத்தை பார்க்கக்கூடிய வடிவத்தில் நீங்கள் அந்த கண்ணாடிகளை நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களுடைய அறையில் இருக்கணும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஆள் உயர கண்ணாடி இருக்கணும். அதை நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை பார்க்கும்படியாக இருக்கும். அது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு நாள் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது அந்த ஆள் உயர கண்ணாடிக்கு நாம் போய் பார்த்தோமானால், நாம் எவ்வாறாக இருக்கிறோமோ அது அவ்வாறாகவே காட்டும். நம்மளுடைய அழகை கூட்டிலாம் காட்டாது. அதே நேரத்தில் நம்மளுடைய வேறு ஏதேனும் ஒரு தவறை அது கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. ஒரு அழுக்கு இருக்கிறது அப்படின்னா அதை மறைக்காது, அதை அப்படியே சொல்லும். அப்போது கூடவோ குறையவோ அது சொல்லாது. அதே போல் சுட்டி காட்ட மறக்காது. இந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் அழுத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். சுட்டி காட்டணும். பிறருடைய தவறை நம்ம கண்டுகொள்ளாமல் செல்வதும் பெரிய தவறு தான். உங்களிடத்தில் சில நபர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உறவுகளில் நிறைய கவனிச்சிருப்பீங்க. சிலர் சிலருடைய தவறுகளை சுட்டியும் காட்ட மாட்டாங்க, தட்டியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை இவர்கள் சரி இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுவது உண்டு. நாம் ஒரு நபருடைய இந்த பழக்கம் என்னிடத்தில் இருக்குது, அது சில பல நேரங்களில் தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். நம்ம டைகர் கிளப்பில் உள்ளவங்களுக்கு நான் சில பல நேரங்களில் சில பல விஷயங்கள் சொல்லும் பொழுது, இங்கே பெயர் குறிப்பிடாமல் சொல்லும் பொழுதே அவர்களுக்கு சில பேர்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். நம்ம அது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நான்
டைகர் கிளப்பில் உள்ளவங்களும் இல்லை, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலாகட்டும், உறவுகள் மத்தியிலாகட்டும், யார் என்ன தவறு செய்தாலும் இது நீங்கள் செய்தது தவறு, இது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம், இதில் கவனம் வச்சுக்கோ, அவ்வளோதான். இதை தனிப்பட்டு தனியாகத்தான் சொல்லுவோம். அப்படி நாம் கூடவோ குறைவோலாம் காட்டாமல் உண்மை என்னவோ அதை சொல்லணும். அதை விடுத்து நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ அப்படின்னு சில பேர் அவங்க சொன்னாங்கல்ல, அதுபோல் நிறைய பேர் அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கும், அதை ஊதி பெருசாக சொல்லுவாங்க. அதுவும் இல்லை, இதுப்பா இதை மட்டும் நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா போதும். இவ்வளோ தான் நம்ம குழந்தைகளுக்கும் சுட்டி காட்டணும். அதே போல் அவங்கள உற்சாகம் ஊட்டுகிறோம் அப்படிங்கிற பேரில் அவர்கள் செய்யாததையெல்லாம் வானளவு புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இந்த புகழ்ச்சி அப்படிங்கிறதும் இகழ்ச்சி அப்படிங்கிறதும் மனிதனை கொண்டு போய் கீழே தள்ளிடும். ஸோ கண்ணாடி போல் நாம் காட்ட வேண்டும். இது முதல் புள்ளியாக நாம் கண்ணாடி இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணாடிக்கிட்ட நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுடைய பிம்பத்தை காட்டும். அந்த கண்ணாடியிலிருந்து நாம் விலகிவிட்டால் அது இயல்பாக உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி பார்த்து கொண்டிருக்கும், காட்டி கொண்டிருக்கும். அப்போது ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு குறையை சொல்கிறதா இருந்தால் அதை அவரிடத்தில் நேரடியாக சொல்லணும். பிறர் மூலமாக நீங்கள் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவுரை கூற வேண்டும் என்றால் அதை நேரடியாக சொல்லணும். அதை தாயின் வாயிலாக சொல்வது கூட தவறு அப்படின்னு நான் எண்ணுவேன். தாய் என்பவள் அன்பில் சிறந்தவள், அன்பு மிகுந்தவள். அப்பேற்பட்ட தாய் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய கணவனாகிய அந்த பிள்ளையின் தகப்பன் ஒரு குறையை சொல்கிறார், அதை கண்டிக்க சொல்கிறார் அப்படின்னா அதை குறைச்சி சொல்லுவாங்க. ஏன்னா இது தகப்பன் வேலையும், அந்த குழந்தைக்கு எதுவும் கோபம் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குழந்தையும் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குறைச்சி சொல்லுவாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு செய்தியையும் நேரடியாக சொல்லிவிட வேண்டும். கூடவோ குறையவோ போயிடும். அவர் இல்லாத இடத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம புரணி பேசுதல், குறை கூறுதல் அப்படிங்கிற பாயிண்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாமல், நாமே ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் பாராட்டணும், நீங்கள் வாழ்த்தணும், நீங்கள் அறிவுரை கூறணும், நீங்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும்னா நேரடியாக செய்யுங்க. என் வாயிலாக நீங்கள் அவருக்கு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்வது, நான் அந்த வாழ்த்தை சொன்னால் தானே போச்சு. சொல்லவில்லை என்றால் உங்களுடைய நல்ல மனசு அந்த மனசுக்கு எப்படி தெரியும்? அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்த்தாக இருந்தால் கூட அதை நேரடியாக வாழ்த்துங்கள். நீங்கள் பாராட்டுவதாக இருந்தாலும் நேரடியாக பாராட்டுங்கள். பிறரை நீங்கள் ஒரு குறை சொல்ல வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும், அவர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அவர்களிடத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், நேரடியாக எடுத்து சொல்ல வேண்டும். இது இரண்டாவது புள்ளி. மூன்றாவதாக, இப்போது கண்ணாடி நம்மளிடம் ஒரு குறையை சுட்டி காட்டுகிறது. அந்த சுட்டி காட்டிய குறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியமே ஒழிய கண்ணாடியை நாம் குறை சொல்ல மாட்டோம், கண்ணாடி மீது நாம் கோபப்பட மாட்டோம். கண்ணாடி ஒரு குறையை நம்மிடம் சுட்டி காட்டுகிறது. அந்த சுட்டி காட்டிய குறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய கண்ணாடியிடம் கோபப்படுவோமா, கண்ணாடியை நம்ம ஏதேனும் திட்டுவோமா? அப்போது அதே போல் பிறர் நம்மளிடத்தில் நம்மளுடைய குறையை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவரிடத்தில் கோபப்படக்கூடாது. இந்த 3 புள்ளிகளை, இந்த 3 பாயிண்ட்டுகளை நாம் கண்ணாடியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையானது ஒரு நீண்ட நெடிய கதை. அந்த கதையை நம்ம முழுமையாக இன்றைக்கே கேட்டுடலாம். அந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம்.
மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனைகள் அதிகரிப்பது போல எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நமது வாழ்க்கையின் பாதிக்கும் மேற்பட்ட துக்கங்களுக்கு நமது தேவையற்ற பேச்சுக்களே காரணம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயம் ஒருவரை திருத்த, சில சமயம் ஒருவரை தோற்கடிக்க, சில சமயம் நம்மை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள. ஆனால் இந்த ஓட்டப்பந்தயத்தில் உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை, மௌனத்தில்தான் மறைந்துள்ளது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நமது வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஞானிகளை பார்த்தால் அவர்கள் மௌனத்தையே தங்கள் சக்தியாக மாற்றியுள்ளனர் என்பதை நாம் காண்போம். கௌதம புத்தர், மகாவீரர், துறவி கபீர் இவர்கள் அனைவரும் உங்கள் சக்தியை சேமிக்க விரும்பினால், உங்கள் உள் பயணத்தை தொடங்க விரும்பினால் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கவும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு வெளி உலகத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். நீங்கள் எவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் ஆத்ம சக்தியை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கூறியுள்ளனர். இன்று நான் உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் கதையை சொல்லப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். இந்த கதை அதிகம் பேசுவது ஏன் ஆபத்தானது என்பதையும், மௌனம் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் உங்களுக்கு கற்பிக்கும். எனவே கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது ஒரு கதை மட்டுமல்ல, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். ராஜேஷுக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவள் அதிகம் பேசக்கூடியவள். அவள் அதிகம் பேசுவதால் ராஜேஷ் மிகவும் வருத்தப்பட்டான். காட்டில் ஒரு மகாத்மா வந்திருப்பதை ராஜேஷ் அறிந்து தன் மனைவியை அவரிடம் அழைத்துச் சென்று, ஐயா, தயவு செய்து இவளுக்கு புரிய வையுங்கள். இவள் அதிகம் பேசுகிறாள். நான் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் இவளது வாய் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் இவளுக்கு எவ்வளவு சொல்கிறேன், குறைவாக பேசு, அமைதியாக இருக்க கற்றுக்கொள் என்று. ஆனால் இல்லை, ஒவ்வொரு முறையும் இவள் காரணமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன என்று கூறினான். மகாத்மா புன்னகைத்து, நான் இதை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன் என்றார். நான் அதை விளக்குகிறேன். என் குருவுக்கு ஒரு சீடன் இருந்தான். அவன் நிறைய பேசுவான். அவன் எல்லா நேரத்திலும் இங்கும் அங்கும் பேசிக்கொண்டே இருப்பான். ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டான். அவன் பிச்சை எடுக்கச் செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையை கொண்டு வந்து ஆசிரமத்தின் மற்ற சீடர்களிடம் கூறுவான். ஒரு சீடனை குறித்து மற்றவர்களிடம் புறம் பேசுவான், கோல் மூட்டுவான். மற்றவர்களுக்கு முன்னால் நல்லவனாக நடிக்க முயற்சிப்பான். தன் வாயாலேயே தன்னை புகழ்ந்து கொள்வான். மேலும் எப்போதும் குருவிடம் தன்னை மிகவும் புத்திசாலித்தனமானவராகவும் சிறந்தவராகவும் நிரூபிக்க முயற்சி செய்வான். அவன் தன்னை மற்ற எல்லா சீடர்களிடமிருந்தும் வேறுபட்டவனாகவும் உயர்ந்தவனாகவும் கருதினான். தான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும், தான் விரும்பினால் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் என்றும், ஆனால் தனக்கு தேடல் உள்ளதாலும் தன்னை அறிந்து கொள்ளவும் நீங்கள் அனைவரும் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஏதேனும் ஒரு சங்கல்பத்தை எடுக்க வேண்டும். இது உங்கள் சங்கல்ப சக்தியை வலுப்படுத்தும். மேலும் உங்களுக்குள் ஆத்ம சக்தி உண்டாகும். நீங்கள் அனைவரும் உங்கள் சக்திக்கு ஏற்ப எந்த சங்கல்பத்தையும் எடுக்கலாம். மேலும் ஒரு மாதத்திற்கு முன் உங்கள் சங்கல்பம் முறிந்தால் நீங்கள் உங்கள் பழைய தினசரி வழக்கத்திற்கு திரும்பலாம் என்று கூறினார். அனைத்து சீடர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப சங்கல்பங்களை எடுத்துக்கொண்டனர். மேலும் தங்கள் சங்கல்பங்களைப் பற்றி குருவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். ஆனால் தன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட விரும்பிய அந்தச் சீடன் நேரடியாக குருவின் குடிலுக்குச் சென்று, நான் ஒரு சிறிய சங்கல்பத்தை எடுக்க விரும்பவில்லை, மாறாக என்னைப் போலவே ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் என்ன சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். நன்றி. இந்த அற்புதமான கதையை நம்ம தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காரணம், இப்பொழுதே நம்மளுக்கு 21 நிமிடத்தை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நின்ற நிலையில் நிதானமாக பருகுவோம். நீர் அப்படிங்கிறது பிரதானம் என்பதை நினைவில் கொள்வோம். நித்தம் உங்களுடைய எடைக்கு ஏற்ற நீரை நீங்கள் பருகியாக வேண்டும். அது எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் பருகி ஆகணும். அதை நினைவில் வைத்து இப்போ நீர் பருகுங்க. நீர் பருகும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்தேறும். அதனால தான் நீங்கள் அந்த மாதிரியான உறுதிகளெல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைவூட்டினேன். இப்போது நம்ம தண்ணீர் பருகி முடிச்சிருப்போம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதலாவதாக நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எவ்வாறாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும். இதுதான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதிலாக அளிக்க வேண்டிய இடம். 2வது கேள்வி. இந்த கேள்வி தான் நித்தம் நம்ம வித்தியாசமாக ஏதேனும் ஒரு கேள்வி கேட்போம். இன்றைக்கி என்ன வித்தியாசமான கேள்வி அப்படின்னா, உங்களுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய உங்களுடைய நபர்கள், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், எத்தனையோ உறவுகள் இருக்கும் இல்லையா, நண்பர்கள் இருப்பார்கள். அப்படி உங்களுடைய தவறை உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய நபர்களுடைய பெயர்களை குறிப்பிடுங்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அவர்களுடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டால் போதும். அவர்களுடைய உறவு முறைகளை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியதில்லை. அவர்களுடைய பெயர்களை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டால் போதும். எத்தனை பெயர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அந்த பெயர்களை குறிப்பிடுங்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை நீங்கள் வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக உங்களுக்கு ஒரு அற்புத வெற்றி பரிசை அள்ளித்தரும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை குறிப்பிடுங்கள். இதுதான் 3வதாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியது. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனை, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய கதையை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும், பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம விட்ட இடத்துல இருந்து அந்த கதையை அப்படியே தொடரலாம். இப்போ வாங்க நம்ம கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அவனது இந்த வார்த்தைகளை கேட்ட குரு புன்னகைத்து, நான் கொடுக்கும் சங்கல்பத்தை உன்னால் முடிக்க முடியுமா? அதை உன்னால் முடிப்பது சாத்தியமா? ஒருவேளை இல்லை, அது உனக்கு சாத்தியமில்லை என்றார். அதை உன்னால் முடிக்க முடியாது, அதனால்தான் நீயே ஒரு சங்கல்பத்தை கண்டுபிடி என்றார். சீடன், இல்லை குருதேவா, நீங்கள் எனக்கு எந்த சங்கல்பம் கொடுத்தாலும் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றான். குரு, சரி, அப்படியானால் நீ அடுத்த 1 மாதத்திற்கு அமைதியாக இரு, வாயில் ஒரு வார்த்தையும் பேசாதே, இதுதான் உன் சங்கல்பம் என்றார். சீடன், குருதேவா, இதுவும் ஒரு சங்கல்பமா? இது மிகவும் எளிமையானது. என் தகுதிக்கு ஏற்ற வேறு ஒரு சங்கல்பத்தை கொடுங்கள் என்றான். குரு, முதலில் நீ இந்த சங்கல்பத்தையாவது நிறைவேற்றிக் காட்டு என்றார். சீடன் குருவின் பேச்சைக் கேட்டு அதே சமயம் அமைதியாகி திரும்பி குடிலுக்கு வெளியே சென்றான்.
அமைதியாக இருப்பது அவனுக்கு மிகவும் எளிதானதாக தோன்றியது. அவன் ஒரு நாளைக்கு எப்படியோ அமைதியாக இருந்துவிட்டான். ஆனால் 2ஆம் நாளில் பேசாமல் இருப்பது அவனுக்கு ஒரு சுமையாக மாறத் தொடங்கியது. 3ஆம் நாளில் ஒருவித கனம் உணரப்பட்டது. 4ஆம் நாளில் அவனுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. ஏனென்றால் ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். தானும் தன் கருத்தை அவர்களுக்கு முன்வைக்க விரும்பினான். அவர்களின் பேச்சை நிறுத்திவிட விரும்பினான். ஆனால் அவனது சங்கல்பம் அவனுக்கு குறுக்கே நின்றது. அதனால்தான் அவன் நாள் முழுவதும் வெறும் கண்களால் சைகை மட்டுமே செய்தான். இதேபோல் இன்னும் சில நாட்கள் கழிந்தன. அந்த சீடன் நோய்வாய்ப்பட்டான். அவனது தலை வெடித்து விடுவது போல் இருந்தது. அவனுக்கு உண்ணும் எண்ணம் கூட இல்லை. அவன் பேச மட்டுமே விரும்பினான். அவன் குருவிடம் சென்று அவர் முன் உட்கார்ந்து எழுதி அவரிடம், குருதேவா, நான் பேச விரும்புகிறேன். பேசாமல் எனக்கு மூச்சு வரவில்லை. நான் மூச்சு திணறுகிறேன். உள்ளுக்குள் நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்யட்டும்? சங்கல்பத்தை முறித்துவிடவா என்று கூறினான். இதை படித்த குரு புன்னகைத்து, சங்கல்பங்கள் முறிப்பதற்காக அல்ல, ஆனால் யார் தன் சங்கல்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தங்கள் உள் சக்தியை அதிகரிக்கிறார்கள். யார் தங்கள் உள் சக்தியை அதிகரிக்கிறார்களோ அவர்கள் சமூக மற்றும் விழிப்புணர்வு பாதையில் முன்னேறுகிறார்கள். சங்கல்பத்தை எடுப்பதும் உன் கையில் இருந்தது. அதை முறிப்பதும் உன் கையில் உள்ளது. உன்னுடைய பல சகோதரர்கள் தங்கள் சங்கல்பத்தை முறித்துவிட்டு தங்கள் பழைய தினசரி வழக்கத்திற்கு திரும்பிவிட்டார்கள். உன்னால் முடியவில்லை என்றால் நீயும் சங்கல்பத்தை முறித்துவிட்டு உன் பழைய தினசரி வழக்கத்திற்கு திரும்பிச் செல்லலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்று நீ இந்த சிறிய சங்கல்பத்தை கூட கையாள முடியாவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதையும் எப்படி சமாளிக்க முடியும்? மீதமுள்ள முடிவு முற்றிலும் உன் கைகளில் உள்ளது என்றார். குருவின் இந்த வார்த்தைகள் அந்த சீடனின் மனதை புண்படுத்தின. அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பிச் சென்றான். தன்னை தன் குடிலில் அடைத்துக் கொண்டான். அவன் தனக்கு தேவையானதை மட்டும், தன் அத்தியாவசிய வேலைகளுக்காக மட்டும் குடிலுக்கு வெளியே வந்தான். மற்ற நேரங்களில் குடிலுக்குள்ளேயே அமர்ந்திருந்தான். 15 நாட்கள் கடந்துவிட்டன. ஆசிரமத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா சீடர்களின் சங்கல்பமும் அதுவரை முறிந்துவிட்டிருந்தது. ஆனால் இவனது சங்கல்பம் இன்னும் தொடர்ந்தது. சங்கல்பம் எடுத்ததிலிருந்து இப்போது வரை அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்வளவு பேசும் ஒரு மனிதன் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று ஆசிரமம் முழுவதும் ஆச்சரியப்பட்டது. 15 நாட்கள் முடிந்த பிறகு அவன் மீண்டும் தன் குருவிடம் சென்று எழுதித் தெரிவித்தான். குருதேவா, நான் வெளியில் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் உள்ளன. நிறைய அலறல்களும் புகார்களும் உள்ளன. நான் உள்ளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மனம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறது. நான் வெளியில் எவ்வளவு மௌனமாக இருக்கிறேனோ உள்ளே அவ்வளவு சத்தத்தாலும் சத்தக்கூச்சலாலும் நிறைந்திருக்கிறேன். இந்த நிலையில் என் சங்கல்பம் இன்னும் தொடர்கிறதா? குரு பதிலளித்தார். ஆம், உன் சங்கல்பம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இந்த குரல்கள் உன் காதுகளில் வந்து விழும் வரை உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் இதற்கு பழக்கம் உள்ளது. நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பேசிக்கொண்டே இருப்பாய். நீ இந்த விஷயங்களிலிருந்து, இந்த குரல்களிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். சீடன் குருவை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டான். காலையானதும் தன் குடிலை கைவிட்டு காட்டை நோக்கிச் சென்றான். பல நாட்கள் கடந்துவிட்டன. சங்கல்ப காலம் முடிந்துவிட்டது. ஆனால் சீடன் திரும்பி வரவில்லை. ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் காட்டு விலங்கு அவனை சாப்பிட்டிருக்குமோ என்று அஞ்சினர். இதற்கிடையில் அவனை தேட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவன் எங்கும் கிடைக்கவில்லை. காட்டு விலங்குகள் அவனை வேட்டையாடியிருக்க வேண்டும் என்று குரு சகோதரர்கள் நம்பினர். ஆனால் குரு அப்படி நினைக்கவில்லை. ஒரு நாள் ஆசிரமத்தின் மற்றொரு சீடன் குருவிடம் வந்து, குருதேவா, நாம் அதிகம் பேசியவருக்கு என்னவாயிற்று? விலங்கு அவரை கொன்றிருக்குமா என்று கேட்டான். குரு கூறினார், ஒருவேளை விலங்குகள் அவனை வேட்டையாடியிருக்கலாம். ஆனால் அவன் திரும்பி வராததற்கு வேறு ஒரு காரணமும் உள்ளது. இருக்கலாம். ஒருவேளை அவன் எதற்காகச் சென்றானோ அது அவனுக்கு கிடைத்திருக்கலாம் என்றார். பிறகு சீடன், குருதேவா, அதிகம் பேசுவது இவ்வளவு தீங்கு விளைவிப்பதா என்று கேட்டான். குரு சொன்னார், மனித வாழ்க்கையின் பல துக்கங்களில் ஒன்று அவன் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். நாம் பேசுவதாலேயே நமது பாதிக்கும் மேற்பட்ட துக்கங்கள் பிறக்கின்றன. நம்மில் யாரும் அமைதியாக இருக்க விரும்புவதில்லை. நாம் எதிரில் இருப்பவனிடம் நம் மனதில் உள்ள அனைத்தையும் கொட்டிவிட விரும்புகிறோம். பார், நீ தவறு, நான் சரி என்று அவனுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம்.
இந்த வகையில் கேட்பதும் சொல்வதும் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. ஆனால் இந்த அறியாமையில் நாம் நமது நேரத்தை, நமது வாழ்க்கையை, நமது புரிதலை மற்றும் மிக முக்கியமாக வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, ஆனந்தத்தை அடையக்கூடிய நமது பொன்னான தருணங்களை இழக்கிறோம். இதற்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றுமில்லை, எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. சீடன் கேட்டான், அப்படியானால் இதற்கு தீர்வு என்ன? குரு சொன்னார், முழுமையான விழிப்புணர்வுடன் நீ யோசனைகளை பார்ப்பதுதான் ஒரே வழி. மனரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தற்போதைய நிலையில் இருந்து சிந்திப்பதும் முழு விழிப்புணர்வுடன் தன் வேலையை செய்வதும் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும். அதன் பிறகு அந்த சீடன் குருவிடமிருந்து தன் கேள்விகளுக்கான பதில்களை பெற்று அவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டான். அந்த சீடன் ஆசிரமத்தை விட்டுச் சென்று 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அதுவரை அனைத்து குரு சகோதரர்களும் அவன் திரும்பி வரும் நம்பிக்கையை கைவிட்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் அவன் ஆசிரமத்திற்கு திரும்புகிறான். ஆனால் அவன் இங்கிருந்து சென்றவன் அல்ல. அவன் வேறு யாரோ ஒருவராக திரும்பி வந்திருந்தான். அவனுக்குள் ஒரு அற்புதமான மாற்றத்தை உணர முடிந்தது. அவனது முகத்தில் ஒருவித அமைதியும் கண்களில் பெரிய அமைதியும் இருந்தன. ஆசிரமத்திற்கு வந்ததும் அனைத்து குரு சகோதரர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தனர். அவனும் தன் குரு சகோதரர்களுடன் பேசினான். அவனுடன் பேசிய அனைவரும் அவன் இப்போது முன்பைப் போல் பொறுமையற்றவனாகவும் வாயாடியாகவும் இல்லை என்பதை உணர்ந்தனர். அவனது வாயிலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவானதாகவும் இனிமையாகவும் இருந்தன. சிறிது நேரம் குரு சகோதரர்களுடன் பேசிய பிறகு அவன் நேராக குருவை நோக்கிச் சென்றான். அவன் குருவின் பாதங்களைத் தொட்டு, குருதேவா, நான் இன்னும் மௌனமாக இருக்கிறேனா? என் சங்கல்பம் இன்னும் தொடர்கிறதா என்று கேட்டான். குரு சிறிது நேரம் சீடனின் கண்களை மிகவும் கவனமாக பார்த்தார். பின்னர், ஆம், நீ இன்னும் மௌனமாக இருக்கிறாய். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவரவில்லை. உன் சங்கல்பம் இன்னும் தொடர்கிறது என்றார். சீடன் கூறினான், குருதேவா, நான் ஆசிரமத்திலிருந்து சென்றபோது நான் வாயால் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் இருந்தன, மனதில் பல கேள்விகள் இருந்தன. அவை நின்றுவிடவில்லை. எனவே நான் காட்டில் அமைதி கிடைக்கும், என் மனதின் சலசலப்பு குறையும் என்ற நம்பிக்கையுடன் சென்றேன். ஆனால் நான் எவ்வளவு தனிமையில் சென்றேனோ அவ்வளவு என் உள்ளே இருந்த குரல்கள் வேகமாகின. என் உள்ளே இருந்த மிக பழமையான குரல்கள் எனக்கு கேட்கத் தொடங்கின. அப்போதுதான் நான் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் குரு சகோதரர்களையும் நான் தவறாக பேசிய போது நான் சரியாக பேசுவதாக உணர்ந்தேன். நான் குரு சகோதரர்களை ஒருவரை பற்றி ஒருவரிடம் புறம் பேசிய போதும் அவர்களை பரிகாசம் செய்த போதும் நான் அவர்களை விட சிறந்தவன் என்றும் நான் சரியாகச் செய்வதாகவும் நினைத்தேன். ஆனால் அன்றைய தினம் நான் எவ்வளவு தவறாக பேசிக் கொண்டிருந்தேன் என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். பல நாட்களாக இந்த குரல்களும் இந்த புகார்களும் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் மெதுவாக ஒரு நாள் இந்த குரல்கள் அனைத்தும் எனக்குள் இருந்து மறைந்தன. இப்போது நான் உள்ளுக்குள்ளும் மௌனமாகிவிட்டேன். அந்த அடர்ந்த காட்டில் வெளியே பேச யாரும் இல்லை, உள்ளேயும் எந்த குரலும் இல்லை. அன்றுதான் நான் மௌனத்தின் உண்மையான பொருளை முதல் முறையாக புரிந்து கொண்டேன். என்னைச் சுற்றிலும் பெரும் அமைதி நிலவியது. இருப்பினும் சில குரல்கள் வந்து கொண்டிருந்தன. அவை முன்னரும் வந்து கொண்டிருந்தன. ஆனால் நான் அவற்றை கேட்க முடியாதவனாக இருந்தேன். இப்போது அந்த அனைத்து குரல்களும் எனக்கு தெளிவாக கேட்டன. காற்றின் சத்தம், பறவைகளின் கிச்சீர்ப்பு சத்தம், நீர் ஓடும் சத்தம், இந்த அனைத்து சத்தங்களையும் நான் முதல் முறையாக முழு உணர்வுடன் கேட்டேன். என்னைச் சுற்றிலும் இவ்வளவு அமைதியை நான் இதற்கு முன் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. இந்த அமைதியை கலைக்க நான் முதல் முறையாக என் வாயால் ஒரு வார்த்தையை உதிர்த்தேன். நான் கத்தினேன், ஓ கடவுளே, இது என்ன அமைதி? எல்லாம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன நடந்தது? ஆனால் நான் கத்திய பிறகும் அமைதி கலையவில்லை. எல்லாம் முன்பைப் போலவே அமைதியாக இருந்தது, வெளியிலும் உள்ளேயும். குருதேவா, நான் என் குரு சகோதரர்களுடன் பேசினேன். நான் உங்களுடன் பேசினேன். நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் நான் எனக்குள் முற்றிலும் தனிமையில் இருக்கிறேன், மௌனத்தில் இருக்கிறேன். நான் கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளே தனியாக தனிமையில் இருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே சத்தம் போட விரும்பும் போதும் தனிமையில்தான் இருக்கிறேன். இப்போது எல்லாம் தெரிகிறது, எல்லாம் கேட்கிறது குரு கூறினார்.
நாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கும் வரை உள்ளுக்குள் அமைதியின்மைதான் இருக்கும். ஆனால் எந்த நாள் நாம் உள்ளுக்குள் திரும்புவோமோ அன்று நம் வாயிலிருந்து எது வெளிவந்தாலும் நாம் அமைதியாகவே இருப்போம். உலகில் உள்ள பெரும்பாலான தீமைகள் நம் பேச்சால் மட்டுமே ஏற்படுகின்றன. ஏனென்றால் நாம் அமைதியாக இருக்க விரும்புவதில்லை. நமக்கு தேவையானதை விட அதிகமாக பேசுகிறோம். நாம் எதிரில் இருப்பவனை கேட்க விரும்புவதில்லை. மாறாக அவனது பேச்சை நிறுத்திவிட விரும்புகிறோம். நான் யார், நான் என்ன செய்ய முடியும் என்பதை அவனுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இதுவே நம் வாழ்க்கையின் நோக்கமாகிவிடுகிறது. நம்முடைய அனைத்து சக்தியும் வீணான பேச்சில் செலவாகிறது. இப்படித்தான் சமூகத்தில் ஒருவரை ஒருவர் பழிகூறுவதிலேயே ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்க்கை துக்கங்களால் நிரம்புகிறது. அவர்கள் ஒருவரையொருவர் கேட்கவோ புரிந்து கொள்ளவோ விரும்புவதில்லை. அமைதியாக இருக்கவும் அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் அமைதியாக இருப்பது அவர்களை சிறியதாக உணர வைக்கிறது. உலகின் அனைத்து போர்களுக்கும் காரணம் நம் பேச்சுக்களே. அதனால்தான் நாம் தேவைப்படும் அளவு மட்டுமே பேச வேண்டும். ஏனென்றால் தேவையற்ற பேச்சு ஆற்றலை அழிப்பதாகும். இந்த பேச்சு நம்மை ஒருபோதும் நம் உள்ளுக்குள் திரும்ப அனுமதிக்காது. ஏனென்றால் அது நம்மை வெளி உலகத்தை நோக்கி ஈர்க்கிறது. இந்த உலகத்தை தவிர வெளியில் என்ன இருக்கிறது? ஆனால் நம் உள்ளே இருக்கும் உலகத்தை நோக்கி திரும்ப வேண்டுமானால் இந்த வாயை மூடி வைக்க வேண்டும். அதனால்தான் புத்தர்கள், ஞானிகள் அனைவரும் தனிமையை நோக்கி ஓடினர். இதனால் அவர்கள் அதிகம் பேச வேண்டியதில்லை, அதிகம் கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் தனிமையிலிருந்து அமைதியாக இருந்தனர். இதனால் எளிதாக உள்ளுக்குள் பயணிக்க முடிந்தது. ஆனால் ஒருவர் விரும்பினால் இந்த உலகத்தில் இருந்தபடியே தனிமையில் இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். ஆனால் இதற்கு அவர்கள் தங்கள் ஆற்றலை சேமிக்க வேண்டும். அதை அவர்கள் இவ்வளவு காலம் தங்கள் வீணான வார்த்தைகளில் வீணடித்துக் கொண்டிருந்தனர். மகாத்மாவின் கதையை கேட்ட ராஜேஷின் மனைவி திகைத்துப் போனாள். அவளது கண்களில் ஒரு புதிய ஒளி இருந்தது. அவள் ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற உண்மையை அறிந்து கொண்டது போலிருந்தது. அவள் எவ்வளவு பேசுகிறாள் என்பதையும், இந்த பேச்சு மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தனக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது என்பதையும் அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவள் மகாத்மாவின் கால்களில் தலை குனிந்து, குருதேவா, என் வார்த்தைகளே எனக்கும் என் குடும்பத்தின் துக்கங்களுக்கும் காரணம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். நான் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தேன், ஆனால் ஒருபோதும் என்னை பார்க்க முயற்சிக்கவில்லை. என் வார்த்தைகள் மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தலாம் என்று நான் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. ஆனால் இப்போது நான் இந்த தவறை சரி செய்ய விரும்புகிறேன் என்றாள். நான் சரி செய்ய விரும்புகிறேன். மகாத்மா புன்னகைத்து, மகளே, இதை அறிந்து கொள்வதே முதல் படி. ஆனால் மௌனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வெறுமனே அமைதியாக இருப்பது போதாது. உள்ளுக்குள்ளும் அமைதியாக இருக்க வேண்டும். நீ உள்ளுக்குள் அமைதியாகிவிட்டால் உன் வார்த்தைகளும் அர்த்தமுள்ளதாகவும் இனிமையாகவும் மாறும் என்றார். ராஜேஷின் மனைவி அன்று முதல் தேவையற்ற பேசுவதை நிறுத்துவேன் என்றும் முதலில் தன்னை கேட்டுக்கொள்வேன் என்றும் உறுதிமொழி எடுத்தாள். அவள் தன் வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் அவள் முன்பிருந்தவள் அல்ல. முன்பு ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டையிட்ட அவள் இப்போது கேட்கத் தொடங்கினாள். முன்பு யோசிக்காமல் பேசிய அவள் இப்போது யோசித்து மட்டுமே பேசினாள். ராஜேஷும் இந்த மாற்றத்தை உணர்ந்தான். இப்போது தன் மனைவி தேவையான விஷயங்களை மட்டுமே பேசுவதையும் பெரும்பாலான நேரம் அமைதியாக இருப்பதையும் அவன் கவனித்தான். முன்பு வீட்டில் தினசரி சண்டை நடந்த இடத்தில் இப்போது அமைதியான சூழல் நிலவியது. சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் ராஜேஷ் தன் மனைவியிடம், நீ எப்படி இவ்வளவு அமைதியாகிவிட்டாய்? உனக்கு முன்பு போல பேச விருப்பமில்லையா என்று கேட்டான். மனைவி புன்னகைத்து, முதலில் நான் எவ்வளவு பேசுகிறேனோ அவ்வளவு சரியாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நான் அமைதியாக இருந்து கவனமாக கேட்கும்போது நான் இன்னும் புத்திசாலியாகிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். மௌனம் எனக்கு அமைதியை கொடுத்திருக்கிறது. இப்போது எனக்கு முன்பு இருந்த பதட்டம் இல்லை என்றாள். இது அதே மனைவியா என்று ராஜேஷால் நம்ப முடியவில்லை. அவள் முன்பு ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் சண்டையிட்டவள்தானே. அவன் மனதிற்குள் மகாத்மாவிற்கு நன்றி சொன்னான். ஏனென்றால் அவரது போதனைகள் தன் மனைவியை மாற்றியது மட்டுமல்லாமல் தன் குடும்பம் முழுவதிலும் அமைதியை கொண்டு வந்திருந்தன. இப்போது அவர்களின் வாழ்க்கை முன்பை விட மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் மாறியிருந்தது. ஏனென்றால் மௌனம் என்பது வெறுமனே அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, அது உள்ளுக்குள் இருக்கும் அமைதியை ஏற்றுக்கொள்வது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர்.
நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விமலா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இந்த கதை நமக்கு அற்புதமான விளக்கமாக அமைந்திருக்கும். இருப்பினும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கருத்து பெட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய கருத்துக்களை நாளையோ அல்லது நாளை மறுநாளோ சொல்கிறேன். தேவைப்படாதுன்னு நான் எண்ணுகிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அதற்கு தகுந்த பதிலாக அமையும். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவித்து, நீங்கள் நலமோடு இருக்க வளமோடு இருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.